ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து விநாயக் அப்பாஜி வைத்தியா அப்படிங்கிறவருடைய அனுபவத்தை நம்ம பார்க்க போகிறோம். இவர் 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1936ஆம் ஆண்டு நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட விவரத்தை தான் பார்க்குறோம். இவர் பாம்பே போர்ட் ட்ரஸ்டில் இருக்க சீஃப் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸில் கிளர்க்காக வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸ்ரீ தாஷ்கனு மகாராஜோடைய கீர்த்தனைகளை கேட்டு அதுக்கப்புறம் 1912ஆம் ஆண்டு ஈஸ்டர் விடுமுறை அப்போ தான் இவர் முதல் முறையாக ஸ்ரீ சாயிபாபாவோட தரிசனத்துக்காக ஷீரடி போயிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் 1923ஆம் ஆண்டு தான் ஷீரடிக்கு போனாராம். அதாவது ஸ்ரீ சாயிபாபா தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விட்டதுக்கு அப்புறமா 1923ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீராம நவமிக்கு இவர் ஷீரடி போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. 1933ஆம் ஆண்டு ஷீரடியில் போய் கிட்டத்தட்ட 20 நாட்கள் அங்கேயே தங்கி இருந்தேன் அப்படிங்கிறாரு. இவருக்கு ஸ்ரீ சாயிபாபா அளித்த அனுபவங்கள், கனவு காட்சிகள், உதியோட மகிமை, அதை எல்லாத்தையுமே ஸ்ரீ சாயி லீலா மாசிக் அந்த மாத இதழுக்கு தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. 1927ஆம் ஆண்டு இவங்களுடைய மனைவிக்கு ரொம்ப சுகமில்லாமல் ஆயிடுச்சாம். அவங்களால எதுவுமே சாப்பிட முடியலையா, ரொம்ப காய்ச்சல் அதிகமாக இருந்ததா, எவ்வளவு மருந்துகள் கொடுத்தோ அந்த மருந்துகளால் எந்த பலனுமே இல்லையா, அதாவது மருத்துவர்கள்லாம் கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. அந்த தருணத்தில் அவங்கள கூட்டிகிட்டு இவர் ஷீரடிக்கு வந்திருக்காரு. ஷீரடிக்கு வந்த உடனேயே அவங்களுக்கு ஸ்ரீ சாயிபாபாவோட தரிசனமும் உதியுமே அவங்கள சரி பண்ணிடுச்சு. சரி, அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு இவர் திரும்பி அந்தேரி போயிட்டாரு. அந்தேரி போய் ஒரு 15 நாட்களுக்குள்ளேயே திரும்பியும் அவங்களுக்கு காய்ச்சல் பழையபடியே அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சான். இனிமே அவங்க பிழைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. இனிமே அவங்கள கிராமத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு இவர் நினச்சிருக்காரு. அந்த தருணத்தில் ஸ்ரீ சாயிபாபா அந்த அம்மாவோட கனவுல தோன்றி, உனக்கு உடம்பு சரியாயிடும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாபா சொன்ன ஒரு 10 நாட்களில் அந்த அம்மாவுக்கு உடம்பு சுகமாயி பழையபடி வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்தன அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ஒரு முறை இவங்களுடைய கனவுலேயே ஸ்ரீ சாயிபாபா தோன்றி, உன்னுடைய கணவர் மேலே ஒரு கேஸ் போட போகிறாங்க, அதாவது ஒரு வழக்கு வரப்போகுது, ஆனால் நீ அவர்கிட்ட இதுக்காக எதுவும் பயப்பட வேண்டான்னு சொல்லு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லு, தைரியமாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த அம்மாவும் அவங்க கணவர்கிட்ட அந்த கனவு காட்சியை சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்புறமா ஸ்ரீ சாயிபாபா எப்படி கனவுல சொன்னாரோ அதே மாதிரி ஒரு வழக்கு இவங்க கணவர் மீது தொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த கனவுக்கு பாபா எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அந்த கேஸ் இவங்க கணவருக்கு சாதகமாகவே அமைஞ்சிடுச்சான். ஸோ இவங்க சைடு தான் கேஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறை என்னாச்சா, இவருடைய கனவுல ஸ்ரீ சாயிபாபா தோன்றி 1 ரூபாய் தட்சணை கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. இவரும் 1 ரூபாய் தட்சணை கொடுத்தாராம். அதுக்கப்புறம் பாபா சொன்னாராம், உனக்கு என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ கேளு, கிடைக்கும் அப்படின்னு. அந்த கனவுக்கு அப்புறமா 1 மாத காலத்திலேயே இவருக்கு ப்ரமோஷன், அதாவது இவர் எதிர்பார்க்காமையே இவருக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தடவை இவங்க மனைவி முன்னாடி ஸ்ரீ சாயிபாபா தோன்றி, எனக்கு ஒரு பட்கா கொடு அப்படின்னு சொன்னாராம். பட்கான அந்த தலையை சுற்றி கட்டுற ஒரு துணி. இவங்க வீட்டில் அந்த மாதிரி எந்த துணியும் அப்போ இல்லை. அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அரிசியும் பருப்பும் பாபாவுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க மனைவி எப்போவுமே ஸ்ரீ சாயிபாபாவை தரிசனம் பண்ணதில்லை. அதனால ஸ்ரீ சாயிபாபா எப்படி இருப்பார் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஆனால் தன் முன்னாடி தோன்றி தன்கிட்ட இந்த மாதிரி பட்காவை கேட்ட ஒரு நபர் எப்படியெல்லாம், என்ன மாதிரி அங்கங்கள்லாம் அவரோட அங்க அமைப்புகள்லாம் இருந்தது அப்படிங்கிறத மட்டும் தன்னுடைய கணவருக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காரு. ஏன்னா அவங்க சொன்னது அப்படியே ஸ்ரீ சாயிபாபாவுக்கு பொருத்தமாக இருந்தது. அதனால
தன்னுடைய மனைவி முன்னாடி தோன்றி அந்த பட்காவை கேட்டது வேற யாரும் இல்லை, அது ஸ்ரீ சாய்பாபா தான் அப்படிங்கிற முடிவுக்கு இவர் வந்தேன் அப்படிங்கிறாரு. ஒரு 10 வருட காலத்திற்கு பின்னாடி, அதாவது 1936ஆம் ஆண்டு தான் இந்த பேட்டியை இவர் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட கொடுக்குறாரு. அதுலேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய சகோதரருடைய குழந்தை, பெண் குழந்தை, அந்த குழந்தைக்கு 3 வயசு இருக்கும். அதுக்கு ஒரு தீவிரமான காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. அந்த காய்ச்சலை வந்து போக்குறதுக்காக எவ்வளோ மருத்துவ உதவிகளை நாடி இருக்காங்க. ஆனால் எந்த மருந்துமே எதுவுமே பலன் அளிக்கவில்லை. கிட்டத்தட்ட 105 டிகிரி வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஜுரம் இருந்திருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, 3 நாட்கள் வந்து அந்த குழந்தைக்கு தொடர்ந்து ஸ்ரீ சாய்பாபாவோட உதியை கொடுத்துருக்காரு. அந்த உதி மூலமாகவே அந்த குழந்தையோட ஜுரமெல்லாம் குறைஞ்சி நல்லபடியாக அந்த குழந்தை குணமடைஞ்சுது அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி தன்னோடையே ஸ்ரீ சாய்பாபா எப்போவுமே இருக்காரு அப்படிங்கிறதுல தனக்கு இம்மி அளவும் சந்தேகம் இல்லை. ஸ்ரீ சாய்பாபா எல்லா உதவிகளையும் இவருக்கும் இவர் குடும்பத்தினருக்கும் செஞ்சிட்டே இருக்காரு அப்படிங்கிறதுல வந்து இவருக்கு கொஞ்சமும் டவுட் இல்லை அப்படிங்கிறாரு. அதனால ஸ்ரீ சாய்பாபா வந்து ஒரு பெரிய மகா சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் அப்படிங்கிறதுல இவருக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னு பாபாவை வழிபட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதோடு இந்த பக்தருடைய அனுபவம் நிறைவடைகிறது. ஓம் சாய்ராம்.